ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி சோயாபீன் ஒரு கப்பு ஊற வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 5 சிகப்பு மிளகாய், 5 சிகப்பு மிளகாய் ஊற வச்சு எடுத்துருக்கோம். 1/2 hour தண்ணியில் சோக் பண்ணி எடுத்துருக்கோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு டமாட்டரும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். 2 கப்பு தோசை மாவு எடுத்துருக்கோம். அது கூட இப்போ நம்ம சோயாபீன், தக்காளி, மிளகாய், ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிச் ப்ரோட்டீன் கிடைக்குங்க. ரெண்டு கப்பு தோசை மாவில் நம்ம அரைச்ச இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். வாங்க, எந்த சட்னி கூட வேணாலும் சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி கூட சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க, தோசை ஊற்றிடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடு திருப்பிட்டோம். லைட்டாக நெய் போட்டுக்கலாம். வெந்துருச்சு, வாங்க எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. சட்னி கூட இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.